பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. சர்வ சிருஷ்டிகரே, என்னை படைத்தவர் நீர்தானையா. சர்வ சிருஷ்டிகரே, என்னை படைத்தவர் நீர்தானையா. நீரில்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லையா. நீரில்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. ஒளியாய் வந்தவரே, எந்த உள்ளத்தில் வாருமையா. ஒளியாய் வந்தவரே, எந்த உள்ளத்தில் வாருமையா. இந்த உலகில் சுடர் ஒளியாய் வாழ்வை மாற்றுமையா. இந்த உலகில் சுடரொளியாய் என் வாழ்வை மாற்றுமையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. சத்திய தேவாவியே, உந்தன் பாதையில் நடத்துமையா. சத்திய தேவாவியே, உந்தன் பாதையில் நடத்துமையா. தேற்றரவாளன் நீரே, தேற்றிடவாருமையா. என் தேற்றரவாளன் நீரே, தேற்றிடவாருமையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. ஒருத்தனுக்கு வேலை செய்யற இடத்துல போராட்டம், ஒருவருக்கு குடும்பத்திலே போராட்டம், எத்தனையோ விதமான போராட்டம், நெருக்கடிகள். சொல்லுங்க அல்லேலூயா. சத்துருக்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, தாவீதை சவுலுடைய படை ஒவ்வொரு நாளும் விரட்டி கொண்டே வருது. அடுத்த நாள் உயிரோடு இருப்போமானே தெரியாத நிலை, அடுத்த நாள் உயிரோடு இருக்கிறது நிச்சயம் இல்லாத நிலை. தாவீது ஓடி ஓடி போகிறான். அப்பொழுதுதான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன். சொல்லுங்க. ரொம்ப ஒரு கொடூரமான வாழ்க்கை, அலைகிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா. சொல்லுங்க அல்லேலூயா. இது மிக முக்கியமான சத்தியம். மனுஷன் பைபிள் சொல்லுகிறது, தன் ஸ்தானத்தை விட்டு குருவி அலைகிறது போல, தன் கூட்டை விட்டு குருவி அலைகிறது போல தன் ஸ்தானத்தை விட்ட மனுஷன் இருக்கிறான்னு சொல்றான் நீதிமொழிகள். மனுஷன் அலையும் போது டயர்டாயிரும், டயர்டாயி சோர்ந்து போய்விடுவான். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய தண்டனைகள் ஒன்றுதான் அலைச்சல். எப்பொழுதுமே சொல்லுங்க, கடவுளுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். பைபிள் சொல்லுகிறது, வாம புஸ்தகத்திலே ஜனங்கள் அலைந்து திரிவதில்லை,
சொன்னாமே என் ஜனங்கள் அலைந்து திரிவதில்லை, அவர்கள் பசும்புள்ளில நெய்து அமர்ந்த தண்ணீர் நிலையில இழைப்பாடுவார்கள். தண்ணீர் ஓரத்துல கொண்டு போய் நான் அவர்களை நாட்டி வைப்பேன். இது கர்த்தருடைய பிராமிஸ். உபாகமத்தில, சங்கீத புஸ்தகத்துல எல்லாம் இருக்குது. என் ஜனங்கள் அலைந்து திரிவதில்லை, அவர்களை நாட்டுவேன், விடுக மாட்டேன், அவர்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன். சொன்னாமே என் ஜனங்கள் தாவரிப்பார்கள். ஒரு மேய்ப்பன் இருப்பான், அதை சுத்தி பாதுகாத்து கொண்டிருப்பான். அதை சாப்பிட்டுட்டு அந்த ஆடு ரசை போட்டுட்டு நிம்மதியா அதை படுத்திருக்கும். காலையில அவன் சத்தம் போட்டோன்னு கடிக்கும், தாவரித்துக் கொண்டிருக்கும். சொன்னாமே அது இளைப்பாரி கொண்டிருக்கும். அது கர்த்தருடைய பாக்கியம். அதே நேரத்துல தேவனுடைய தண்டனை சுமக்கிற மனிதர்களை பாருங்கள். வேதம் சொல்கிறது, நீ அலைகிறவனாய் இருப்பான். கர்த்தர் ஆதாம் சொல்றார், தோட்டத்தை விட்டு வெளியே துரத்துகிறார். கீழ்ப்படியாம பாகம் செய்த போது துரத்தி விட்டு நெற்றி வேற நிலத்தில் விடும். நீ விவசாயம் பண்ணா முள்ளும் குறுக்கும் அது உனக்கு கொடுக்கும். முள்ளு விளையும். விவசாயம் பண்ணா நெல்லு விளையாது, முள்ளும் குறுக்கும் உனக்கு வரும். சொல்லாமே நீ அலைகிறவனாய் இருப்பான். பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், வேதனையோடு பிள்ளை பெறுவான். உன் ஆசை உன் புருஷனை பற்றி அதே தண்டனை காயினுக்கு கொடுக்கிறார். சகோதரனை கொலை செய்த காயினுக்கு அதே தண்டனை. நீ பூமி மேல் அலைகிறவனாய் இருப்பான். You shall be a wanderer. You have no peace in your life. உன் வாழ்க்கையில நீ அலைந்து கொண்டே இருப்பாய், நிம்மதியை காண மாட்டார். இது யாருக்கு? காயினுக்கு கொடுக்கிறார் தண்டனை. வரிசை பைபிள் முழுவதும் பாருங்கள். பிசாசு பிடித்த லேகியம் அவன் வீட்டுல தெரியல. சங்கில கட்டினா கூட அவனை வீட்டுல வச்சுக்க முடியாது. சங்கில கட்டி வச்சாலும் அவன் வீட்டுல வச்சுக்க முடியாது. அவன் ஓடிக்கொண்டு பிரேத கல்லையில் நின்று கூக்குரல் இட்டு போர் வருவரை அடித்து கல் எடுத்து தானே குத்தி கூர்மையான கல் எடுத்து தன்னை காயப்படுத்திக் கொள்ளும். சொன்னாமே அப்படி வாழ்க்கையில நிம்மதி இருந்தா இல்ல. விசாசு துரத்தப்பட்ட பின்புதான் அவன் வஸ்திரம் தெரித்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தான் சொஸ்த புத்தியோட. அவன் சுகமடைந்திருக்கிறத பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள். ஏன்னா அவ்வளவு கொடூரமான வேலை. பைபிள் சொல்கிறது. சொல்லாமே மிக முக்கியமாக தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன். சொல்லாமே அப்படி பிள்ளைகள் சொல்லுகிறேன். ஒரு அலைகிற சூழ்நிலை இருந்தா முதல்ல ஜபம் தான் நீங்க பண்ணணும். வாழ்க்கை அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற சொல்லாமே வாழ்க்கை அலைந்து கொண்டே இருக்கிறேன். அலைச்சல், வருமானம் இல்லை, நன்மையை நான் காணல, நான் ஒரு நினைச்சு ஆசீர்வதிக்கப்படல. சொல்லுங்காமே கர்த்தருடைய அடியானாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கரெக்ட் யுவர் செல்ஃப் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்துங்க. சொல்லுங்காமே அப்பொழுது அலைகிற உங்களை ஆண்டவர் நிலைப்படுத்துவார். அலைஞ்சிட்டு இருக்கிற உங்களை நிலைப்படுத்துவார். You shall be stable and remain in your home with peace. Your home shall be built. உங்களுடைய வீடு கட்டப்படும், நீங்கள் நிலைநாட்டப்படுவீர்கள். அலைகிறது ஓஞ்சி நிலைநாட்டப்படுவீர்கள். சத்தமா சொல்லாமே. உதாரணம் சொல்லணும், இந்த சர்ச் கட்டி இருக்கிற 9வது இடம் 10வது இடம்னு வச்சுக்கலாம். ரெண்டு கொண்டே ஆண்டவர் கிருபையினால இந்த 25 சென்ட் இடத்துல வாங்கி அந்த ஏக்கர் நிலத்துல வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டி வீட்டை கட்டி கத்திர இடத்துல ஊழியத்தை செய்ய கிருபை தந்தான். சொல்லாமே மொட்டை மாடியில அங்கங்கே இருப்போம். காமராஜர் பள்ளிக்கூடத்துல ஒரு வீட்டுல மொட்டை மாடியில எப்ப போக சொல்லுவாங்களோ பயந்துட்டே இருக்கும். எப்ப காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களோ, சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த இடத்துல தேடும். ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன், என் கண்ணீரை உடைய துருத்தியில வடியும். சொல்லாமே என்ன தாமதி சொல்லுவேன், ஆண்டவரே கண்ணீர் வடிச்சு நான் இழைச்சு போயிட்டேன். ஆண்டவரே கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறேன், அலைந்து கொண்டிருக்கிறேன், நாங்க வாழ்ந்தத இழைச்சு போயிருக்கிறேன். கண்ணீரை உடைய கணக்கில துருத்தியில வையும். சொல்லாமே அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எத்தனை கண்ணீர் சொல்லாமே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் இல்லாத ஒண்ணுதான், தண்ணீர் இல்லாத கிணறு ஒண்ணுதான். ஜெபம் இல்லாத மனுஷன் ஒண்ணுதான், தண்ணீர் இல்லாத கிணறு ஒண்ணுதான். ரெண்டு வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே பிரயோஜனப்படாது, யூஸ்லெஸ். கிறிஸ்தவ வாழ்க்கையில தனி ஜெபம், தேவனோடு இணைந்த ஜெபம் இல்லாமதான் உங்க அலைச்சல் ஒருபோதும் முடியாது. தாவீது கெஞ்சுகிறான், கண்ணீரை உடைய துருத்தியில வையும், கண்ணீரை உடைய கணக்கில் எழுதி வையும். சொல்லுங்க சோதரம் வாசிக்கிறோம். நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்துக்கு இருக்கிறார் என்பதை அறிவேன். சுத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிற நாளிலே சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இது ஒரு அனுபவம். எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. நேரம் இல்லை ஆண்டவர் நோக்கி அதனால ஒரு காலையா இருக்கலாம், மாலை விளையில, மதியான விளையில நல்ல திருப்தி உண்டாகும்படி ஜெபம் சொல்லுங்க. திருப்தி உண்டாகும்படி சாப்பிட ஒரு மணக்க மணக்க மட்டன் குழம்பு, மணக்க மணக்க மீன் குழம்பு ஒரு திருப்தி உண்டாகும்படி சாப்பிட்டு போதும்னு சொல்றோம்ல. சொல்லுங்க ஜெபத்துக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் ஜெபம், அதே போல அடிக்குது சிலர். 3 நிமிஷம் மோட்டை பாக்குறது, தோட்ட பாக்குறது. எப்படா ஆத்மா சொல்லுவாரு, சொல்லுங்க எப்ப ஆத்மா முடிப்பாரு, எங்க தேரும் எவ்வளவு நாளானாலும் தேரும். உங்க ஆத்மா திருப்தி அடைகிற வரைக்கும் ஒரு தெய்வ பிரசன்னத்துக்கு நாம ஜெபம் பண்ணணும். சொன்னாமே in order to satisfy your soul we have wait in the presence of God. கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஆத்மா தாகத்தோடு ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க ஆமே. அந்த அனுபவம் அது ஒரு அனுபவம். ஆத்மா திருப்தி ஆகுறதுன்னு வசனம் சொல்லுங்க. சோதரம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமான காரியங்கள்